நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி விஜய் வந்து மாசம் என்ட்ரி கொடுக்குறாரு. விஜய் எப்படா வந்துக்க மாட்டாரு, எப்படி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஒரே ஒருத்தர் தாங்க காரணம். அது யாருன்னு சொல்லிட்டு என்ன நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. வேற யாரும் நம்ம வெண்பா குட்டி தாங்க. வெண்பா குட்டி பேசின பேச்சு எல்லாமே நம்ம விஜய்க்கு ரொம்பவே இதை மனசு வலிக்க ஆரம்பிச்சிருது. என்னடா தான் பொண்ணு நம்மகிட்ட இப்படி பேசுறாளே மல்லிக்கோசரம், அப்படின்னா மல்லி மேலே எவ்வளோ உயிராக இருக்கணும், நம்ம போலேன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே நாம தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண போனோம். குடும்பத்தில் சின்னவங்க நம்மளுக்கு அறிகுறி சொல்றாங்க, பெரியவங்க நம்ம புத்தி இல்லாமல் பேதலிச்சு போய் சுத்தின்னு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு புத்தி வந்து சரி ஓகே இதுக்கு மேலே இப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாலி கக்கிற பிரச்சனைக்கு மாசா கிளாஸா போய் நிற்கிறாரு. அந்த சமயத்தில் ரஞ்சிதமும் ராஜேஸ்வரியும் அவருக்கா வயிறு எரிஞ்சுன்னு தகன்னு கொழுந்துவிட்டு எரியுது. அப்படியே பார்த்துன்னு வயிறு செல்லு நின்று இருக்காங்க. அடா பாவீங்களாடே, நீங்க தான் வெளிஞ்சோத்த அப்படியே பிரசாதத்தெல்லாம் எடுத்து முக்கிய அடிச்சிங்கல்ல. இப்போ பார்த்தீங்களா சாமிக்குன்னு சொல்லிட்டு எப்படி சாப்பாடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்று கடவுளுக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம்ல, அந்த பொருள் நம்மளை விட்டு போனாலும் மறுபொருள் எப்படியான ஒன்று நம்மளை தேடி வந்துருங்க. நம்ம கவலையே பட தேவையில்ல. நம்ம வாழ்க்கையில் நம்மளை ஒன்று விட்டு போதுன்னா அதோட பெட்டராக இன்னும் அழகாக க்யூட்டாகவே வந்து சேர்ந்துடும். அதெல்லாம் நம்ம பெருசாக நம்ம எடுத்துக்கூடாது. அதுதான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு போச்சேன்னு சொல்லிட்டு உட்காந்து அதவே பார்த்துட்டு இருந்தா ஒரு மயிருக்கும் லாக்கில அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, நம்ம பாட்டு நம்ம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கணும். காசாக இருக்கட்டும் எதனா இருக்கட்டும், அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம பாசிட்டிவாக எடுத்து நம்ம பாட்டு நம்ம போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இருந்து ஆகணும். சரி, இப்படியாலும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து இந்த அக்கா வேணுமா உனக்கு அவ வேணுமாடா, இந்த அக்கா உனக்கு வேணும்னா இனிமேல் நீ என் பேச்சை மட்டும் தான் கேட்கணும், என் பேச்சை கேட்காம தேவையில்லாமல் அவள் பின்னாடி சுற்றின இந்த அக்கா இதோட நீ மறந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா அங்கே பாருங்க, எல்லாருக்கும் ஒரு லிமிட் தான், எல்லாத்துக்கும் ஒரு இதுதான். என் பொண்ணோட சந்தோஷம் எனக்கு முக்கியம், அதுக்காக தான் நான் எல்லாமே இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தில் குறுக்கிட என்னால் முடியாது, அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிளாரிஃபிகேஷனோட சொல்லிடுறாங்க. இதை கேட்டதை என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒன்றும் புரியாமல் கஷ்டப்பட்டு அழுறாங்க ஒரு பக்கம். அதை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நடந்துச்சு, போனது போச்சு, வந்துச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அதை தான் நம்ம யோசிச்சாகணும். அதை விட்டு நடந்து போனதை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதனால் அதை விட்டுட்டாங்க. அடுத்து நம்ம மல்லியோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் வந்து ரொம்பவே சாஃப்டாக பேசுகிறாரு. விஜய் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, உங்களை மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும்போது ஒரு மக்கள் மனசுக்கு சந்தோஷமாக தான் இருக்கேன். தங்கச்சி எங்கே கஷ்டப்பட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சேன், ஆனால் வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கெல்லாம் முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக பணிவாக பேசிட்டு இருக்காரு. அதை கேட்டதை உடனே நம்ம விஜய்க்கு புள்ள வச்சு போயிருதுங்க. ஐயா நான் அவளுக்கு என்னடா பண்ணேன், ஒன்றுமே பண்ணல. இன்றைக்கி தான் இதை என் பொண்ணுக்காக தான் அதுவும் நான் சந்தோஷத்தை தந்தேன், மற்றபடி அவகிட்ட நான் வந்து சிரிச்சுக்கிட்டா பேசுனது இல்லையே, அப்படிப்பட்ட அவளுக்கு நான் தான் சந்தோஷத்தை தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்கும் போது எவ்வளோ மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தில் நம்ம பொண்ணு எடுத்து ரொம்ப சந்தோஷப்படணும். நம்ம வெண்பா மகளும் ரொம்ப சிறப்பாக ஆழ்வா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் அவர் இதுக்கு முன்னாடி மனைவி இருந்தாங்களே அவங்களோட வீட்டில் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் புரிதே இருக்குது. எல்லாமே நம்ம மனசு தாங்க. மனசுன்றதை எந்த நேரத்தில் எப்படி மாறும்னு சொல்லிட்டு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு போனால் வாழ்க்கையில் ஒரு மயிருக்கும் யூஸ் ஆகாது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், தருக.